Hidden hands create lasting impact. Your hands could be hidden, but what you do has a lasting impact. When you work in obedience and excellence, even if it's unseen, God will fill it with His glory, bringing recognition, releasing His reward. அதாவது செய்கிற உன் கை செய்வது ஒருவேளை உன் கைகள் மறைந்திருக்கலாம், ஆனால் நீ செய்கிற வேலை நிலையான தாக்கத்தை உண்டாக்கும். ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய நேரத்தில் உங்கள் கை செய்கிற வேலைக்கு அப்ரிசியேஷனே இருக்காது. Nobody will even know the hard work you are investing. உன் கையின் வேலைக்கு அப்ரிசியேஷனோ வெளியில் தெரியக்கூட தெரியாமல் போகலாம், ஆனால் நீ செய்வதற்கு there's a lasting impact. உன் கையினால் செய்கிற வேலைக்கு நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கம் உண்டு. ஹல்லேலூயா. உன் கையினால் செய்கிற வேலைக்கு நீங்கள் கீழ்ப்படிதலோடு சிறந்த முறையில் உழைத்தால், கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கூட தேவன் அதை தனது மகிமையினால் நிரப்பி அங்கீகாரத்தை கொண்டு வந்து நமது பலனுக்கு பலனை கொடுப்பார். நமது பலனை, அதாவது கண்ணுக்கே தெரியலனாலும் நீ செய்கிற வேலை, even if your work is being unnoticed by people, what you do will have a lasting impact. Hallelujah. ஐயா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்து உங்கள் பிள்ளைங்களே மதிக்காமல் ரிவார்ட் பண்ணாமல் போனாலும் நீங்கள் செய்வதற்கு லாஸ்டிங் இம்பேக்ட் உண்டு. சம்டைம்ஸ் our people don't appreciate us. நம்மளுக்கு அப்ரிசியேஷன் எங்கேருந்து வராது? நம்ம வீட்டில் இத்தனைக்கும் அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு செஞ்சுருப்போம், என்னத்தை செஞ்ச அப்படின்வாங்க. நீ என்ன அப்பாவா, நீ என்ன செஞ்ச, அம்மாவா நீ என்ன செஞ்ச, ரைட்? வாட் டிட் யூ எவர் கான்ட்ரிபியூட்னா என்ன? அவங்களாம் இதில் வர கம்பேரிசன் வர, அவங்களாம் பார்த்தியா என்ன செஞ்சாங்கன்னு. அதுக்கு கம்பேரிசனில் நீ ஒன்றுமே செய்யலை. I want to tell you, children of God, உங்கள் அப்பா அம்மா சேர்த்து வைக்கிற சொத்து மட்டும் உனக்கு செய்கிறது கிடையாது. நீ உயிரோடு இருக்கிற வாழ்கிறனா உங்கள் அப்பா அம்மா செஞ்சதுனால்தான் நீ இருக்கிற, ரைட்? So people might not understand your work could be hidden, but it has a lasting impact. Why? Exodus 38:22 வாசிங்க. யாத்ராகமம் 38:22. யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தான். கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் சொன்னபடியே செஞ்சு முடிச்சான். அப்புறம் 39:43 வாசிங்க. 39:43. மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். மோசே எல்லா வேலையும் பார்த்தார். பார்த்துட்டு கர்த்தர் கற்பித்தபடி அதை செய்திருந்தார்கள். கர்த்தர் சொன்னபடியே அவங்க செஞ்சாங்க. மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். மோசே என்ன பண்றார்? ஆசீர்வதிச்சார். இது மோசே ஆசீர்வதிச்சாரு. ஆனா கர்த்தர் என்ன பண்றார் பாருங்க. 40வது அதிகாரம் 34 வாசிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தர் மகிமை அங்க வந்து இறங்கி it filled the place. Why? Was it because of Moses? No, but because of Bezalel's work. பெஸ்லியலும் ஓலியாவும் அவங்க கர்த்தர் கொடுத்த வேலையை அவங்க செஞ்சு முடிச்சாங்க. இருந்த 30 லட்சம் பேருக்கு அவங்க செஞ்சாங்களான்னு தெரியாது, ஆனால் இவங்க செஞ்ச வேலையினால கர்த்தர் மகிமை இறங்குச்சு. I want to tell you, probably wherever you are, because of your work, that place is being blessed. கர்த்தர் மகிமை உன் நிமித்தமாக, மற்றவங்களுக்கு உன் கை தெரியலனாலும் உன் நிமித்தமாக கர்த்தர் மகிமை அந்த இடத்துல இறங்கும். That place will have a lasting impact because of you. Hallelujah. உங்க மேல கொஞ்சம் கஷ்டம் தான், அது கொஞ்சம் விசுவாசிக்கணும். என்னால் தாண்டா நடக்க போகுது. You need to believe that you are the reason that it's going to happen and God will use you. Hallelujah. அந்த இடத்துல கர்த்தர் மகிமை இறங்க, because they did what God said. What you do in secret will become a platform for God's glory. I want to tell you, probably two people are not understanding and realizing the value of your work. இன்னைக்கு உன்னுடைய வேலை எல்லாம் யாரும் பார்க்காம மறைக்கப்பட்டே இருக்கலாம், ஆனால் இந்த கைகள் செய்வது, hidden hands have a lasting impact. நீ கையினால் செய்வதை வரப்போகிற தலைமுறை எல்லாம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாளில் போகிறது கிடையாது, ஒரு தேவ சந்ததியை நீ உருவாக்கும்படியாக கர்த்தர் உன்னை செய்வார். Your hands will have a lasting impact. It will not die down now. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், இந்த ஆடிட்டோரியத்தை கட்டிருக்காங்க, கட்டின சித்தாள் யாருன்னு தெரியாது, மேஸ்திரி யாருன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இந்த ஆடிட்டோரியத்தில் நம்ம வர்ஷிப் பண்ணுகிறோம், ரைட்? Lot of people when they talk about the story of Zacchaeus, கதை எல்லாருக்கும் தெரியும். Zacchaeus என்ன பண்ணியிருந்தான்? போய் ஆண்டவர்கிட்ட இருந்த எங்கே ஒழிஞ்சிருந்தான்? என்ன ட்ரீ அது? என்னவோ சொல்கிறீங்க, சிக்கமோ ட்ரீ தானே, கரெக்ட் தானே? அந்த ட்ரீல தான் ஒழிஞ்சிருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்தாரு, கூப்பிட்டாரு. நம்மளுக்கு Zacchaeus தெரியும், ஜீசஸ் தெரியும். ஆனால்
அந்த ட்ரீயை எவன் பிளான்ட் பண்ணான்னு தெரியாது நம்மளுக்கு. எவனோ ஒருத்தர் அந்த ட்ரீயை பிளான் பண்ணிடுறான். அவன் இன்றைக்கி அந்த பிளான் பண்ணனால்தான் ஜாக்கியஸ் மேலே ஏறினார். அந்த மாதிரி பல மரங்கள் நம்ம பிளான்ட் பண்ணுவோம், தெரியாமல் இருக்கலாம். அது தேவ புத்தகத்தில் நம்ம பிளான் பண்ண ட்ரீ எல்லாம் நம்ம தான் பண்ணோம், நம்ம கணக்கில் இருக்குது. நம்மளை போல பல ஜாக்கியஸ் நம்மளால் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. Your hand could be hidden today, but your work will have a lasting impact. அதனால் என்னால் என்ன பிரயோஜனம் எப்போ உன்னால தான் பிரயோஜனமே. சும்மா என்னால் என்ன பிரயோஜனம், பூமிக்கு பாரமாகிறேன், நான் சோத்துக்கு தண்டமாகிறேன்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உன்னால் ரொம்ப பிரயோஜனம் இருக்குது. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன்னால் நிறைய பிரயோஜனம் இருக்குது.